வணக்கம்மா. இன்னைக்கு பாக்கியலட்சுமி சமையல் அறையிலேருந்து ஒரு முருங்கைப்பூவை வச்சு ஒரு பக்கோடா பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. காயும் கீரையும் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் முருங்கை மரத்துலேருந்து. அதனால் இந்த பூவை வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நிறைய நல்ல சத்து கிடைக்கும். இது சத்தான பூ, சாதாரண இது பூ தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பூ கிடைக்கிற டைம்லலாம் இதை வச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். அப்படி வெட்டினாதே பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுட்டோம்னா இது இப்படி நல்லா உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் போட வேண்டிய இந்த பூவெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்படி இருந்துச்சுன்னா பக்கோடா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த 1 கப் முருங்கைப்பூவை போட்டுடலாம். பக்கோடாவுக்கு ஏன் கடலை மாவு போடலைன்னாமா, கடலை மாவு போட்டோம்னா இந்த பூவோட கலர் நம்மளுக்கு தெரியாது. அதனால மைதாவும் ராகி மாவும் சேர்த்தோம்னா இந்த பூ வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும் பக்கோடாவில். அதுக்காக நான் இந்த மைதா மாவு போடுறேன். இப்போ ராகி மாவு 1 கப். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பச்சை மிளகாய் இருக்க, இஞ்சி, கருவேப்பிலையை வெட்டி வச்சிருக்கேன், இதையும் போட்டுடலாம். எல்லா மாவும் சேர்த்தாச்சுமா. இப்போ எப்படி கலந்து பக்கோடா செய்யறதுங்கிறத பார்ப்போம். இப்போ தண்ணி ஊற்றாமலே இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம்னா அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசையும் போது நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் இந்த பூ வந்து கலந்துருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிருவோம். நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கம்மா, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. மாவு ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ பக்கோடாவை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுமா. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு ஈடு எடுத்தாச்சுமா. இப்போ அடுத்த ஈடு போடலாம். இப்போ பாருங்க, இந்த பக்கோடா வேகும் போதே இதில் இருக்க முருங்கைப்பூவெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எடுத்துடலாம். முருங்கைப்பூ கிடச்சிச்சின்னா இது மாதிரி ஒரு நாளைக்கு பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்கம்மா. நல்லா சத்தாக இருக்கும். சீசன் டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.